ஹாய் வெல்கம் பேக் டு மித்ரன் ஸ்ட்ரக்சர்ஸ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதில் டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அண்டு ஜூனியர் இன்ஜினியரிங் ஜேடிஓ சிவில் அப்டேட்டட் சிலபஸை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்னென்னலாம் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, 2025 என்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா இன்னை வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் செகண்ட் வீக் வந்துருச்சு. ஏப்ரல் செகண்ட் வீக் வரையுமே டிஎன்பிசி பார்த்தீங்க அப்படின்னா சிவில் ரிலேட்டடான சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் எதுவுமே கண்டக்ட் பண்ணல. நம்மளோட எக்ஸாமினேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மே ஜூனில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் ஆர் செப்டம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுற மாதிரி அவங்க பிளானில் இருக்காங்க. அதான் டென்டேட்டிவ் ஷெட்யூல்லையுமே ஆனுவல் பிளானருமே போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் பிளானரில் சிவில் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன பாசிபிள் எக்ஸாம்லாம் வரதுக்கான இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட், த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவல். இந்த 3 எக்ஸாமுக்குமே இந்த சிவில் இன்ஜினியரிங் சிலபஸ் வரதுக்கான த பாசிபிள்ஸ் அதிகம். ஓகே, ஏன்னா இப்போ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போட்டாங்க அப்படின்னாவே இன்ஜினியரிங் ரிலேட்டட்னு கன்ஃபார்ம் தெரியும் எல்லாத்துக்குமே. ஓகே, அதில் மேக்ஸிமம் சிவிலுக்கு தான் சிலபஸ், சிவிலுக்கு தான் வேகன்சி அதிகமாக கேட்பாங்க. இதில் ஈசி மெக்கானிக்கல் எல்லாமே உள்ளே வருவாங்க. பட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 எக்ஸாம் கம்பைன்டு இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ, த டிப்ளமோ. ஓகே, இது ஃபஸ்ட்டு ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் ஐடி லெவல், டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலுக்கு ஜேடிஓ டிப்ளமோ லெவலாக இருந்துச்சு அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியரிங். ஐடி லெவலாக இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ டிராப்ஸ்மேனா அதுக்கான சிலபஸ், சர்வேயர்னா சர்வேயருக்கான சிலபஸ், சர்வே கம் அசிஸ்டன்ட் டிராப்ஸ்மேனா அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸாம் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 4, 7, 5 கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு தேவை 2 எக்ஸாம் தான். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிவில் சிலபஸ், பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது 7 நாள் நடக்க பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4 டேஸ்ன்னு போகிறது பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு ஒரு நாள், மெக்கானிக்கலுக்கு ஒரு நாள், இசிக்கு ட்ரிபிளிக்கு, அதுக்காக தான் அந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருக்காங்க. சிவிலுக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் தான் எல்லாத்துக்குமே காமனாக நடக்கும். இங்கே நம்ம எஸ்எஸ்சி மாரி பார்த்தீங்கன்னா பேட்ச் வைஸ் ஃபோர்நூன் ஆஃப்டர்நூனு அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர், நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர், அப்படிலாம் கிடையாது. சிவிலுக்கு அப்படின்னா ஒரு நாள் நடக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 4, 7, 5 போட்டிருக்காங்க. பட் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன வச்சுருவாங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வச்சுருவாங்க. பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வச்சுருவாங்க. ஓகே, இதான் நமக்கு மே மந்தில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி, ஓகேங்களா, ஆகஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகுது. அதனால் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு 2025. ஓகேங்களா? இந்த 3 எக்ஸாம் வந்து நீங்கள் டிகிரி லெவலில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 3 எக்ஸாமினேஷன், இப்போ இல்லை டிப்ளமோ லெவலில் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் கம்பல்சரி வரும். ஐடி லெவலில் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு எக்ஸாம் வரதுக்கான இந்த பாசிபிள்ஸ் வந்து அதிகம். பாசிபிள்ஸ் கிடையாது, டென்டேட்டிவ் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து ஆக்சுவல் ஷெட்யூலுமே. ஓகேங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம், ஒரு எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 2024 நிறைய எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் ரிலேட்டடாக எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஓகே, அதே மாதிரி டிஎன்பிசி ஏஇ ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்டிங், 2023 நடந்த ஜேடிஓ போஸ்டிங், அந்த அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 போஸ்டிங்கான வேக்கன்சி இப்போ அனௌன்ஸ் பண்ணி கவுன்சிலிங்குமே முடிஞ்சிருச்சு. த ஹியூஜ் நம்பர் ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டில் செலக்ட் ஆகி போயிட்டாங்க. ஓகேங்களா? ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த 5000 பீப்புள்ஸ் தான் நம்ம ஒரு 20,000 ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஒரு 75,000 பேர்னா 1,00,000 பேர் படிக்கிறாங்க, எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ஒரு 5,000 பேர் தான். ஓகே, அது வந்து சென்டரில் போய் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த டிஎன்பிசி நம்ம போகணும் அப்படின்ட்டு டெய்லியும் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 5,000 பேர் தான் மட்டும் படிக்கிறாங்க. ரிமைனிங் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் உங்களுக்கே தெரியும் ஒர்க் பண்ணிவிட்டு சரி சும்மா அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற தாட்டு தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா செகண்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் லெவல் பீப்புள்ஸ் எல்லாமே 2024 சிவில் ரிலேட்டடாக எக்ஸாம் நடந்ததில்ல எல்லாமே மேக்ஸிமம் செலக்ட் ஆகி போயிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ மிடில் லெவலில் இருக்கீங்கள, ஒரு 10 மார்க்கில் போயிடுச்சு, 20 மார்க்கில் போயிடுச்சு, ஓகே, இன்டர்வியூவில் போயிட்டு இதாகிடுச்சு, அவங்க எல்லாமே 2025 போகிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். நீங்கள் நெக் ஆஃப் தி மூமெண்ட்டில் வந்துட்டீங்க,
உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே செலக்ட் ஆகி போயிட்டாங்க. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த முன்னாடி இப்போ ரீசெண்டாக நீங்கள் இது பண்ணுறீங்களா, ஏன்னா 5000 பேர்த்தில் 2500 பேர் 3000 பேர் 2024 நடந்த எக்ஸாமில் குவாலிஃபை ஆகி போயிட்டாங்க. ஓகேங்களா, இன்னும் ஒரு 2000 பேர் படிச்சுட்டு இருக்கீங்க. எக்ஸஸாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2000 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, ஏன்னா இப்போ லாஸ்ட் 2 or 3 இயர்ஸாக எல்லாத்துக்குமே தெரியும் நம்பர் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வர்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா, ஒரு 2000 கொரோனாக்கு முன்னாடி இருக்கவங்க பேட்ச் தான் வந்து நிறையா ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அட்மிஷனே கிடையாது சிவிலுக்கு. அதனால வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்துமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால இப்போ நார்மலாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஓரளவு எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா 2025ல் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். ஓகேங்களா, நிறைய பேர் 10 மார்க்கில் போயிடுச்சு, 5 மார்க்கில் போயிடுச்சு, 20 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த 2025ல் நடக்கிற எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்மளோட ஆனுவல் பிளானரில் டிஎன்பிசியில் கொடுத்துருக்கிறது 3 எக்ஸாம். ஓகே, நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் 3 எக்ஸாம் வரப்போகுது. எக்ஸாம் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, மேலே 2 நோட்டிஃபிகேஷன், ஒன்று இன்டர்வியூ போஸ்ட்டு, அனதர் ஒன் இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. அடுத்த உடனே ஓகே ஜூனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியரிங் லெவலில் ஒரு போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அப்போ நீங்கள் அப் டு செப்டம்பர் ஆர் அக்டோபர் வரையும் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த 5 மாதம் ப்ராப்பராக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் சிலபஸ்க்கும் இப்போ இருக்கிற சிலபஸ்க்கும் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஓல்டு சிலபஸ் முடியும், நியூ சிலபஸ். ஓல்டு சிலபஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே ஹைலைட் பண்ணாத எல்லாமே ஓல்டு சிலபஸ். நியூ சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தந்த இதெல்லாம் நமக்கு புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் இதில் ஒன்று என்னென்னா ப்ரீவியஸ் சிலபஸ் ஓல்டு சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோன்னு மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் 30 கொஸ்டின் கேட்பாங்க. பட் இந்த நியூ சிலபஸில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ பில்டிங் மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ்னா 20 கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. மேக்ஸிமம் கிடையாது, 20 தான். ஓகே, அதேமாதிரி இன்ஜினியரிங் சர்வேயில் 15 கொஸ்டின் தான். ஓகேங்களா, ஏன்னா அவங்க வெயிட்டேஜ் சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து எனக்கு தேவை, இந்த எனக்கு வெயிட்டேஜ் தான் எனக்கு கொடுக்க போகிறோம். சப்ஜெக்டோட நேச்சரை பொறுத்து வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் அதில் பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை கேட்குறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ். அதேமாதிரி கிளாஸிஃபை பண்ணி ப்ராப்பராக நமக்கு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்ம எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த நியூவா சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மிச்சது எல்லாமே ஆல்ரெடி சிலபஸில் இருக்குது. அதே மாதிரி பழைய சிலபஸில் எதுவும் ஸ்கிப் பண்ணவே இல்லைங்க, எக்ஸஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை எக்ஸஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பில்டிங் மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் இதை மட்டும் எக்ஸஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இது வந்து நாங்கள் சொல்கிறது டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு. அடுத்தது நாங்கள் வரோம். ஓகேங்களா, டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு மென்ஷன் பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட் பார்த்துலாம். அதேமாதிரி இன்ஜினியரிங் சர்வேல பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் சென்சிங் டெக்னிக்ஸ் ஃபார் சர்வேயிங். ஓகேங்களா, இதில் டிஜிபிஎஸ், ஜிஎன்எஸ்எஸ் இது எல்லாமே ஓகேங்களா, ட்ரோனு லிடாரு எல்லாமே வந்துடும். அதான் ரிமோட் சென்சிங் டெக்னிக்ஸ் ஃபார் சர்வேயிங் இது எக்ஸஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் சென்டாம்பிள் லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டாம்பிள்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஆட் பண்ணாங்க. இதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ஸ்போர்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் தி லாஸ், சென்ட்ரா கிராவிட்டி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, இந்த இது மட்டும் இந்த எக்ஸஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அனலைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இது the seismic analysis for of high-rise building இது எக்ஸஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ரிமைனிங் எல்லாமே சேம் சிலபஸ் தான். இந்த seismic analysis மட்டும் எக்ஸஸ் ஆட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்ல பாத்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ்ல கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ் எக்ஸஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா அது எக்ஸஸ் ஆட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் த பொல்யூஷன் கண்ட்ரோல்ல பாத்தீங்க அப்படின்னா அது 15 கொஸ்டின்ஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக்ஸ் ஃபார் கன்வெயன்ஸ் ஃபார் டிரான்ஸ்மிஷனு, த ஃபங்க்ஷனல் டிசைன் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபங்க்ஷனல் டிசைன் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அதில் டீசாலினேஷன் பிளான்ட், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பைப் நெட்ஒர்க். ப்ரீவியஸ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா வெறும் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ டீசாலினேஷன்லேருந்து நாங்கள் கேட்போம், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து கேட்போம், ஃபங்க்ஷன் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஒவ்வொரு இதுக்கும் ஃபங்க்ஷன் என்ன, ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ்க்கும் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி இதை கேட்டிருக்காங்க. 15 கொஸ்டின்.
டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். ஓகே, அதே தான் இதில் எக்ஸஸாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசைன் ஆஃப் லிக்விட் ஸ்ட்ரக்சர் எலிவேட்டட் அண்டர் கிரவுண்ட் அந்த டிசைன் ஆஃப் ரீட்டைனிங் வால். ஓகேங்களா, அந்த ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எலிவேட்டர் அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் அதுலேருந்து கேட்போம். டிசைன் ஆஃப் ரீட்டைனிங் வாலுமே நம்ம கேட்குறாங்க அப்படின்ட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங்கில் 20 கொஸ்டின்ஸு. இதெல்லாம் நான் ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு சிலர் வெறும் ஓப்பன் சேனல் கொடுத்துருந்தாங்க. இதில் ஃப்ளோ மெஷர்மெண்ட்ஸ் இன் சேனல், ஓப்பன் சேனல், டைப்ஸ் ஆஃப் தி பம்ப்ஸ், இது கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில் ஓகேங்களா, என்னன்னா இதுவரையும் நமக்கு தெரியும் டிரான்ஸ்போர்ட் லம்ப், டைப்ஸ் ஆஃப் தி ரோடு, கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் கேட்டாங்க. இப்போ பேமெண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்டிங் லாஸ்ட் டைம் இது கொடுக்கல. ஓகேங்களா, பேமெண்ட்டோட மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்டிங், ஆல்டர்னேட் பேமெண்ட் மெட்டீரியல்ஸ், மாடிஃபைட் பைண்டர்ஸ், பேமெண்ட் டிஸ்ட்ரெஸ் எவாலுவேஷன். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து இந்த எக்ஸஸ் இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அர்பன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷனில் இது எல்லாமே ஆல்ரெடி பெர்ட்டு, சிபிஎம் இது எல்லாமே நமக்கு தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெண்டர் டாக்குமெண்ட்ஸில் லாஸ்ட் இதில் வெறும் டெண்டர்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ டெண்டர். ஓகேங்களா, டெண்டர். அடுத்தது த பில்டிங் எவாலுவேஷன் அண்ட் லா ரிலேட்டிங் கான்ட்ராக்ட் ஆர்பிட்ரேஷன். டெண்டர் லாஸ்ட் டைம் வெறும் டெண்டர்னு கேட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் டெண்டர் தான் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அப்போ டெண்டர் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு பாசிபிள்ஸ் அதிகம். அதுவும் இதில் டாபிக்ஸில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் நியூவாக ஆட் பண்ணியிருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க, ப்ரீவியஸ் சிலபஸ் அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஒன்லி ஒரு 5% 5 கூட கிடையாது, 1 or 2% சிலபஸ் மட்டும்தான் எக்ஸஸாக போட்டிருக்காங்க. ஓகே, அதனால் நீங்கள் பழைய சிலபஸுக்கும் புது சிலபஸுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யாரும் பயந்துடாதீங்க. 1 or 2% மட்டும் தான் எக்ஸஸாக போட்டிருக்காங்க. அதுவுமே நமக்கு ஈஸியானது தான். அதுலேயுமே நம்ம படிச்சிருக்க கொஸ்டின் தான் வரதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். ஓகேங்களா, இது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் சிவில் இன்ஜினியருக்கான சிலபஸில் வந்து என்னென்ன வேரியேஷன் இருக்குது. அடுத்தது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ஸில் அதே தான் யூனிட் 1 டாபிக் இது எல்லாமே ஒன்று தான். சாப்டர்லாம் எதுவுமே மாற்றலை. சாப்டருக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டில் எக்ஸஸாக டாபிக்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்ஜினியர் மெக்கானிக்ஸில் எதுவுமே சேஞ்ச் பண்ணலாங்க. அப்படியே 20 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அப்படியே 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துறாங்க. மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் 20 கொடுத்தாங்க. இப்போ 15 கொஸ்டின் தான். ஓகேங்களா, 15 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதில் எக்ஸஸாக த கண்டிஷன் ஃபார் நோ டென்ஷன். ஓகேங்களா, சர்க்குலர், ஸ்கொயர், ரெக்டாங்குலர், ஸ்டெபிலிட்டி ஆஃப் எர்த் ரீட்டைனிங் வால்ஸ், இது மட்டும் இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த எக்ஸஸாக கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் தாங்க அதிகமாக 25 கொஸ்டின் சொல்லிட்டாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல்ஸ், கிரீன் பில்டிங் மெட்டீரியல்ஸ், பிபிசி, ஃப்ளேஸ் பிரிக், சோலார் பேனல், ஹாலோ பிளாக்ஸ். ஓகேங்களா, ப்ளஸ்ன்னு போட்டு ஹாலோ பிளாக் பிரிக்ஸ்ன்னு போட்டு டைல்ஸும் கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீகாஸ்ட் பிளாக், ஓகே, டோர்ஸு, விண்டோஸு, வெதரிங் இது கொடுத்துட்டாங்க. ஹெரிட்டேஜ் பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரெடிஷ்னல், இது எல்லாமே. ஓகேங்களா, ஆத்தங்குடி டைல்ஸ் கூடயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில் ஓகே சைட் செலெக்ஷன் அண்ட் அலைன்மெண்ட், இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்லாம் நம்ம வெறும் ரயில்வே மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தோம், சாயில மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரயில்வேஸ் அண்ட் ஹார்பரையும் உள்ள தூக்கி போட்டாங்க. ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில் ரயில்வேஸ் அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸில் ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட், சிடிசிவி, ஆரிவேஸ் மீட்டர், வெஞ்சுரி மீட்டர், இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஹைட்ராலிக்ஸில் மேக்ஸிமம் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் ஹைட்ராலிக்ஸில் இதுதான் அவங்க வந்து வெறும் ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட் கொடுத்தாங்க. இப்போ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி, ஆரிவேஸ் அண்ட் வெஞ்சுரி மீட்டருக்கு செப்பரேட்டாகவே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சர்வேயிங் அண்ட் ரிமோட் சென்சிங்கில் அதே தான் ஜிஐஎஸ் இருந்துச்சு. த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங், ஃபோட்டோகிராமிமெட்ரிக், இமேஜ் இன்டர்பிரேஷன் அண்ட் அனலைஸ். ஓகேங்களா, இது எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இந்த எஸ்டிமேஷனில் எகைன் ஹார்பர்ட் ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா, இதெல்லாம் கொடுத்தாங்க. சிஎம்டிஏ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பில்டிங் பைலாஸ் வந்து எக்ஸஸாக கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ரெட்ரோஃபிட்டிங். ஓகேங்களா, இதுவரையும் லாஸ்ட் டைம் இருந்துச்சு. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்லாம் நம்ம டிஆர்சி சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா, டிஆர்சி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் தான். இந்த பேசிக்ஸ் ஆஃப் ரெட்ரோஃபிட்டிங், ரூப், ஸ்லாப், காலம், பீம், இதுக்கு வந்து ரெட்ரோஃபிட்டிங் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் நிறையா இருக்குல்ல. நம்ம மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், ரிப்பேர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், கேட் சாஃப்ட்வேர், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், யூஸ் ஆஃப் எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, இதை பற்றி ஒரு இது கேட்குறாங்க.
ஓகேங்களா. இதான் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிகிரி டிப்ளமோ லெவலோட ஸ்டாண்டர்ட்ஸில் என்னென்ன வேரியேஷன் இருக்குது. நியூ சிலபஸில் இந்த இதெல்லாம் எக்ஸஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதே தான் இதுலேயும் ஒரு 3% ஆஃப் சிலபஸ் வந்து டாபிக்ஸ் வந்து எக்ஸஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஓகே, இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் நம்ம கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த்து இன்னைக்கு என்ன 8 or 9, இன்னும் 1 month தான் இருக்குது நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண டேட்ல இருந்து ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண டேட்ல இருந்து 60 நாள்ல இருந்து 90 நாளுக்குள்ளே எக்ஸாம் வைக்கலாம். நிறைய பேர் நினச்சிக்க 90 டேஸ்க்கு அப்புறம் தான் வைக்கணும். அவன் தெளிவாக எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்கான். மினிமம் 60 days, மேக்ஸிமம் 90 டேஸ்க்குள்ளே எக்ஸாம் வச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறான். ஓகேங்களா, அதனால 7 to 21 60 நாள்ல இருந்து 90 நாளுக்குள்ளே எக்ஸாம் வைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் இவங்க பிளான் ஷெட்யூல் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதனால 90 டேஸ்லாம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணல இருந்து 60 நாள்ல இருந்து 90 நாளைக்குள்ள எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா, இதான் நமக்கு இந்த சிலபஸ். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு என்னன்னா பெரிய ஸ்ட்ரகிளே மெட்டீரியல்ஸ். சில பேர் சென்டர்ல போய் படிப்பீங்க, கம்பல்சரி அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த மெட்டீரியல்ஸை படிங்க. ஏன்னா நமக்கு வந்து கண்டென்ட் எதுவுமே சேஞ்ச் ஆக போறது கிடையாது. ஓகேங்களா, இப்போ வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ரேட்னா 1 தான். டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னா 1000 தான் எல்லாத்துக்குமே. ஸ்பெசிஃபிக் ரேட் ஆஃப் மெர்க்குரினா 13.6 தான். ஓகேங்களா, அந்த வேல்யூ எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா, இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் எதுவுமே நமக்கு சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அதனால எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்கிறீங்க, ஏதோ ஒரு மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல்ஸை வச்சு ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கே டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்ன மெட்டீரியல்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, ஓகேங்களா, அதனால உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 சிலபஸ் நான் போட்டு காமிச்சிருக்கான ரீசன் வந்து மேக்ஸிமம் நீங்கள் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜேஇக்கும் எழுதலாம். ஓகேங்களா, ஏஇக்கும் எக்ஸாம் எழுதலாம். மோஸ்ட் ப்ராபபிளி இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுலேயுமே கவர் ஆகும். ஓகே, அப்போ கம்பைன் பண்ணி படிங்க. ஏன்னா முதல் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது ரயில்வேஸ், நம்ம ஜேடிஓக்கு ரயில்வேஸ் தேவையில்லை நம்மளாம், பட் இதுலேயுமே ரயில்வேஸ் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். அதனால் மோஸ்ட் ப்ராபபிளி நீங்கள் ஏஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஜேஇக்குமே அதே மேக்ஸிமம் கொஸ்டின் லெவல் ஆஃப் கொஸ்டின் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஏஇ லெவலில் ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க, ஜேடிஓவில் ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க. ஓகே, அதனால் ப்ரிப்பரேஷன் ஒன்று தான். அதனால் அதை பற்றி ஒன்று ஒரி பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது ஆல்ரெடி என் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன ரீசன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், ஜேடிஓவாக இருக்கட்டும், ஏஇயாக இருக்கட்டும், நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து இதையும் பிரிண்ட் அவுட் போட்டுருந்தீங்கன்னா எடுத்து நீங்கள் உங்களை மேட்ச் பண்ணி பாருங்களேன். ஓகேங்களா, 120லேருந்து 140 கொஸ்டின்ஸ் வந்து இதுதான். ஏன்னா இது மட்டும் கிடையாது, இதுதான் மேக்ஸிமம், இதுதான் ஸ்டாண்டர்டு. இதுக்குள்ளே தான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதுக்குள்ளே ஃபார்முலா தான். ஓகேங்களா, ஒன்றும் ஃபார்முலா நம்ம சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது, டெஃபினேஷன் எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது. ஓகேங்களா, என்றைக்குமே டிஎன்பிசி ஒரு 30 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ஜென்ரலாக கேட்குறாங்க. ஜென்ரல்னா ஓரளவு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறாங்க. ரிமைனிங் ஃபார்முலாஸு, கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாமே எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அதே தான் ரிப்பிட்டேஷன் கொஸ்டினாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இந்த 161 பேஜஸ் இருக்கும். நிறைய பேர் இந்த வச்சுருப்பீங்க ஆல்ரெடி. ஓகே, வச்சுருக்கவங்க விட்டுருங்க. இன்னும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரண்ட் அண்ட் புக் எடுத்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு யாருக்கு அப்படின்னா மெட்டீரியல்ஸ் எனக்கு இல்லை, இனிமேல் தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஓகேங்களா, திரும்பி நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். 2024 நடந்த எக்ஸாமில் நிறைய பேர் உள்ளே போயிட்டாங்க. ஓகே, அடுத்த லெவல் மீடியம் லெவலில் இருக்கிறவங்க 2025ல் 3 எக்ஸாமினேஷன் வருது. இதில் பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும் அவசியம் கிடையாது. நமக்கு காம்படிட்டர் நமக்கு முன்னாடி இருக்கவங்க தான், அவங்களாம் போயிட்டாங்க. அவங்களாம் நமக்கு ஏன் ரேங்கிங் ஏன் வரல, ஏன் இதுன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாமே போஸ்டிங் வாங்கி போயிட்டாங்க. ஓகே, நம்ம 101வது ரேங்க் இருக்கேன், ஆனால் என்னோட கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா 80 பேர் தான், 80 பேர் இதாக இருக்காங்க அப்படின்னா 80 பேர் போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்த லெவலில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க காம்படிஷனில். ஓகேங்களா, ஒரு மாதத்தில் படித்து அவங்களாம் டக்குலாம் எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியாது. அதை மட்டும் நான் வச்சுங்க. அவங்க மினிமம் அட்லீஸ்ட் 1 year ஆச்சும் ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் இப்போ இருக்கிற எக்ஸாம்லாம் அவங்க கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா, அட்லீஸ்ட் ஒரு 6 months. ஓகேங்களா, 6 months ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து. அதுக்காக தான் சொல்லுங்கள். இந்த மெட்டீரியல்ஸை கொஞ்சம் எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மேடிசி மெட்டீரியல்ஸ். எனக்கு இன்னொரு சப்ஜெக்ட் வைஸாக வேணும் அப்படின்னா இதில் கண்டிப்பாக சப்ஜெக்ட் வைஸாக இருக்குங்க. ஸ்ட்ரென்த் அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸு. ஓகேங்களா, இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்க்ளூடிங் ஃபார்முலாஸு. அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாக இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த பாக்ஸ் போட்டிருக்காங்கல்ல, இந்த பாக்ஸ் போட்டிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க. இந்த பாக்ஸில் இருக்கிறது மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். ஓகேங்களா, இந்த பாக்ஸில் போட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அதிகம். டாபிக் வைஸாகவே இருக்கும். இது ஒரு 328 பேஜஸ் வரும். ஓகேங்களா, இது வந்து எனக்கு மெட்டீரியல்ஸே இல்லை.
ஓகேங்களா, எனக்கு மெட்டீரியல்ஸே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சிவிலுக்கு இதை தாண்டி உங்களுக்கு பெரிய கொஸ்டின்ஸ் கேட்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறமும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு சென்டரில் போயிட்டு இல்லைனா நம்ம சேனல் நம்மளும் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம், அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதில் எக்ஸஸான கொஸ்டின்ஸ் கேட்போம். ஓகேங்களா, அதர் ஸ்டேட்டில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி கான்செப்டுவலாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேஸ்ட் ஆன் டெஸ்ட் பேட்ச் வரணும். ஓகேங்களா, அதனால் ஃபஸ்ட்டு வந்து யூ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஓகே, ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டெய்லியும் ஒரு ஒரு 50 கொஸ்டின் ஆச்சும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ தான் நிறையா நமக்கு தெரியும். ஓகே, நிறைய சேனல் இருக்குது, நிறையா வெப்சைட் இருக்குது, அதில் போய்ட்டு ஒரு நீங்கள் படித்த இன்றைக்கி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிக்கிறீங்களா, அது ஒரு 50 கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, சால்வ் பண்ணி இல்லைனா தெரிஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அனலைஸ் தெரியும். ஓகே, நீங்கள் படித்ததுக்கு நம்ம ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லெவலை நீங்கள் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அடுத்தவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா, அதனால் இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 2025 நமக்கு எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இது அது ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும்தான் இனிமேல் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் சேனலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம ஒன்லி ஃபார் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான எக்ஸாமினேஷன் கூட தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தான். ஓகேங்களா, நம்ம டெஸ்ட் பேட்சில் படித்தவங்க மேக்ஸிமம் டிப்ளமோ லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் செலக்ட் ஆகிட்டாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். ஐடிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐடி நடந்த எக்ஸாமினேஷனில் வந்து நிறைய பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, அதனால் இந்த எக்ஸாமினேஷன் சீரியஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். அப்படி பில்லிங் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு மெட்டீரியல்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரு எல்லாமே எங்களோட சேனலில் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் வேணுமா அதையும் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு மெட்டீரியல்ஸ் இல்லை வேறு சப்ஜெக்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.